உங்கள் வாழ்க்கையில் கூட பாஸ்டர் நான் தனியாக நிற்கிறேன், தனிமையில் ரொம்ப தவிக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்ட குருவியை போல் இருக்கிறேன், எல்லோரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, கொஞ்ச நாளாகவே நான் லோன்லியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என் குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், எங்கள் அலுவலகத்தில், எங்கள் சர்ச்சில், எங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் கூட என்னை தனியாக ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நொந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த செய்தி. சூரியன் பாருங்கள் தனித்ததான் இருக்குது. ஆனால் தனித்து இருந்தாலும் அந்த சூரியன் தனிமையாக இருந்தாலும் அது தன்னுடைய சோலார் சிஸ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணி முழு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கூட தனித்து விடப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய தனித்தன்மை வெளியே வருகிறது என்று அர்த்தம். லோன்லினஸ் வில் பிரிங் யூனிக்னஸ். தனித்து விடப்படும் பொழுதுதான் தனித்தன்மை நம்மளுக்குள்ளே வருகிறது. வேதத்திலே பார்க்கலாம், சூரியன் கூட தனியாக தான் இருக்குது, ஆனால் முழு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய யூனிக்னஸ், தனித்தன்மையை வெளியே கொண்டு வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், சூரியன் ஒரு பாதையை அவர் நியமித்தார், தனியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சங்கீதம் 19, 1, 2, 3 வசனத்தில் அது தன் பாதையிலே மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவருக்கு அன்பு கூறுகிறவர்களோ வல்லமை உள்ள சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தனித்து ஓடினாலும் நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும், அதன் செட்டைகளுக்குள்ள உனக்கு ஆரோக்கியம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்கிறான், நான் வீட்டிலே தனித்து விடப்பட்ட குருவியை போல இருக்கிறேன். யாக்கோபு சொல்கிறான், பிந்தி தனித்திருந்தான் என்று. இப்போது இயேசுவோ தனிமையாய் மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணும்படி போனாராம். அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கூட எந்த அளவு தனித்து பிதாவோடு இருந்தாரோ அந்த அளவு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவரிடத்திலிருந்து தனித்தன்மை வெளிப்பட்டது. அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய ஞானம், அவருடைய பலன், அவருடைய விவேகம், அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை பார்த்தீங்கன்னா தனித்தன்மையோடு இருந்ததை நம்ம பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனித்து விடப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுடைய தனித்தன்மையை வெளியே கொண்டு வருகிறார். அது உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே அவர் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமுள்ள சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிந்தி தனித்திருந்த யாக்கோபு தான் எல்லாருக்கும் முந்தி போய் ஏசாவை ஃபேஸ் பண்ணுவதை பார்க்கலாம். வேதம் சொல்லுது, உங்களில் அநேகர் முந்தினோராய் மாறுவார்கள். எப்போ தெரியுமா? பிந்தி தனித்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் அகிமாசை போல முந்த முடியும், பேதுருவை போல முந்த முடியும், ஏன் இயேசுவை போல முந்தி அன்பு கூற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்னுடைய தனிமை வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையில தனித்தன்மையை கொண்டு வரும். லோன்லினஸ் will bring uniqueness in your life. தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கீதம், இன்னைய வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆசீர்வாதமாய் வெளிப்படுகிற சங்கீதம் அவனுடைய தனித்து விடப்பட்ட தாவீதினால், உடைக்கப்பட்ட தாவீதினால், கண்ணீரின் பாதையிலே நடந்த தாவீதினால் தான் தனித்தன்மையோடு சங்கீதம் இன்னைய வரைக்கும் அந்த புஸ்தகத்திற்கு. உலகத்தில் அதிகமாய் வாசிக்கப்பட்ட புஸ்தகம் எது என்றால் சங்கீதங்கள் தான். காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே தனித்தன்மையை கொண்டு வந்தது. யாக்கோபு, இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசமே ஆபிரகாம் பேரில் இல்லை, ஈசாக்கு பேரில் இல்லை, ஏன் யோசேப்பு பேரில் கூட இல்லை. ஆனால் இஸ்ரவேல்ங்கிற பேர் தனித்தன்மையோடு விளங்க காரணம் தனித்து ஏமாற்றப்பட்ட யாக்கோபு, தனித்து யாக்கோக்கு அறைகளை விடப்பட்ட யாக்கோபு தனியனாய் புறப்பட்டு போகிறதை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே தனித்தன்மையை கொண்டு வரும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தனிமையிலே, வெறுமையிலே, ஆண்டவரே, சிறுமையிலே, ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே, இந்த வேளையில இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேனே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லை கர்த்தரை தவிர, என்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், உடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு போன இடத்துலெல்லாம் காப்பாற்றினது போல தனித்து விடப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே நீர் கூட இருந்து தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. தனித்தன்மை பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.